வெல்கம் டு விஷுவலை நண்பர்களே. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ப்ரீமியர் ப்ரோ மாஸ்கிங் டிப்ஸ். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் எப்படி டபுள் ரோல் வீடியோ எடிட் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோட தொடர்ச்சியாகவும் அந்த வீடியோவை இன்னும் தெளிவூற்ற மாதிரியும் இந்த வீடியோ அமையும். சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவை ஓப்பன் பண்ணி நாங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹலோ விஷுவலை நண்பர்களே, இது உங்கள் விஷுவல் ஐ நேரம். சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவை ஓப்பன் பண்ணி ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணி எங்களோட ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிட்டோம், சீக்வன்ஸையும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வீடியோவை இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். நாங்கள் முதல்ல பார்க்க போகிற டிப் என்னென்னா ரிமூவ் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுற அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் இந்த ஃபுட்டேஜில் எந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ண போகிறோம்டா, உங்களுக்கு பார்க்கலும் இங்கே ஒரு பட்டன் ஒன்று காணப்படுது. இந்த பட்டனை தான் நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். சரி, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்டா, நீங்கள் இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்தேன்டா, அது டூப்ளிகேட் ஆகிரும். அந்த ஃபுட்டேஜ் வந்து டூப்ளிகேட் ஆகிரும். சரி, இப்போ அது டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வீடியோட டைட்டிலான மாஸ்கை யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்டா, இப்போ நீங்கள் டொப்பில் இருக்கிற ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வாங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே ஒபாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு பார்க்கலும் படும், அதாவது பென் டூல் ஒன்று காணப்படும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் கேசர் ஒரு பென் டூல் மாதிரி மாறிடுச்சு. இதன் மூலம் தான் நாங்கள் மாஸ்கை வரைய போகிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு இடத்துல கிளிக் பண்ணோன்னு ஒரு டொட் மாதிரி இங்கே வந்திருக்கும். அடுத்தது நீங்கள் இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி காணப்படும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆங்கிள் மாதிரி நீங்கள் உங்களோட மாஸ்கை வரையணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஆரம்பித்த இடத்துலையே கிளிக் பண்ணினா அந்த மாஸ்க் முழுமையாக முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் அந்த பட்டன் மறைகிற அளவுக்கு நாங்கள் எங்களோட டொப்பில் வைக்கிற அந்த ஃபுட்டேஜை வந்து நாங்கள் இங்கிட்ட கொண்டு வரணும். பட்டன் மறைகிற மாதிரிக்கு வைக்கணும். சரி, அதை எப்படின்னா நீங்கள் டொப்பில் வைக்கிற ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மோஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து இந்த பட்டன் மறைகிறதுக்கு மாதிரி இதை நான் மூவ் பண்ணிக்கொண்டேன். சரி, ஆனால் நாங்கள் வந்து இதை மாற்றினதுக்கு அப்புறம் அந்த பட்டன் மறைஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் வேறு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து நாங்கள் இதை மறைச்சிக்கிறோம் அப்படின்றது விளங்குது. அதை நாங்கள் எப்படி இல்லாமக்கிறேன்னு பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் வந்து டாப் ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் ஒப்பாசிட்டிக்கு கீழே மாஸ்க் ஒண்டிக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு பார்க்கலும் மாஸ்க் ஃபெதர் அப்படின்னு ஒண்டிக்கும். அதை நீங்கள் வந்து ஹை பண்ணுற நேரம் ரெண்டு ஃபுட்டேஜும் ஒரே ஃபுட்டேஜாக பிளெண்ட் ஆகும். இப்போ வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்க்குற நேரம் அது ரெண்டு ஃபுட்டேஜும் ஒரே ஃபுட்டேஜ் மாதிரி அவங்களுக்கு பார்க்கலும். சரி, இப்போ நான் வந்து மாஸ்க் ஃபெதரை ஹை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் மாஸ்க் ஃபெதரை ஹை பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக ஹை பண்ணினா அந்த பட்டனுமே விளங்க தொடங்கிடும். நீங்கள் ஓரளவுக்கு நான் இப்போ வந்து சின்ன ஃபுட்டேஜாக எடுத்துக்கிற சுட்டி இது வந்து 32க்கு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் மாஸ்க் பண்ணியிருந்தேன்டா அதை வந்து அதிகமாக வச்சா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு வேறு ஃபுட்டேஜ் ஒன்று எட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது விளங்குதில்லை. சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட வர நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த பட்டன் அழகாக விளங்குது. அதை எப்படி இல்லாமக்கிறேன்டா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டிக்கு கீழே மாஸ்க் ஒண்டிக்குது. அதுக்கு கீழே உங்களுக்கு பார்க்கலும் மாஸ்க் பாத் அப்படின்னு ஒண்டிக்குது. அதுக்கு சைடில் இருக்கிற டொகுல் அனிமேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இப்போ டொகுல் அனிமேஷனை எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக முன்னுக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த ஃப்ரேமில் எனக்கு அந்த பட்டன் விளங்குது. இப்போ நான் அதை இல்லாமக்கிறது எப்படின்னா, நீங்கள் இந்த மாஸ்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாஸ்க்கு நடுவில், அதாவது சென்டர் பாயிண்டில் நீங்கள் கொண்டு போகிற நேரம் உங்களோட கேசர் வந்து ஹேண்ட் டூல் மாதிரி மாறும். இப்போ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் மூவ் பண்ணுற நேரம் அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் வந்து அந்த பட்டனை மறைச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக முன்னுக்கு போயிட்டு பட்டன் விளங்குற நேரம் நீங்கள் வந்து அதை மூவ் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல மாஸ்க் பாத்தில் டொகுல் அனிமேஷனை எனேபிள் பண்ணிக்கிறோம். அப்படியே நீங்கள் முழுமையாக செஞ்சுட்டு பார்த்தா உங்களோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.
டிப் நம்பர் 2, கலர் கரெக்ஷன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் ஒரு பகுதிக்கு மட்டும் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது பேக்ரவுண்ட் எல்லா இடங்களுமே டார்க்காகவும் இந்த கேரக்டரோட ஃபேஸ் மட்டும், அதாவது இந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளோசர் ஹை ஆகிக்கணும், மற்ற இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோசர் வந்து லோ ஆகிக்கிறதுக்கு மாதிரி நாங்கள் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் அதை எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த லுமெண்ட்ரி கலர் அப்படின்னு நிற்கும், அது உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் விண்டோஸ்க்கு போங்க, அதில் லுமெண்ட்ரி கலர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபுட்டேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரோட ஃபேஸுக்கு எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுவீங்களோ அந்த இதுக்கு மாதிரி இதை உங்களோட கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோசரை கொஞ்சம் ஹை பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ப்ளோசரை ஹை பண்ணியாச்சு, கண்ட்ராஸ்டையும் நான் ஹை பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த ஃபுல் ஃபுட்டேஜுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசரும் கண்ட்ராஸ்ட்டும் ஹை ஆகிக்குது. நாங்கள் இந்த கேரக்டரோட ஃபேஸ் மட்டும்தான் ஹை ஆகிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்டா, நீங்கள் வந்து இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வாங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலில் உங்களுக்கு பார்க்கலும் லுமெண்ட்ரி கலர் அப்படின்னு நிற்கும். நீங்கள் லுமெண்ட்ரி கலர் பேனலில் வந்து நீங்கள் எடிட் பண்ணியிருந்தால் தானாகவே எஃபெக்ட் கண்ட்ரோலில் லுமெண்ட்ரி கலர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் லுமெண்ட்ரி கலருக்கு கீழே பென் டூல் இருக்குது. இப்போ இந்த பென் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே செஞ்ச மாதிரி இந்த கேரக்டரோட ஃபேஸுக்கு மட்டும் நாங்கள் மாஸ்க்கை வரைவோம். இப்போ நான் வந்து கேரக்டரோட ஃபேஸ்க்கு மாஸ்க்கை வரைகிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பித்த இடத்துலையே நீங்கள் மாஸ்கை கிளிக் பண்ணினா முழுமையாக உங்களுக்கு மாஸ்க் முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் இதில் மாஸ்கை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு விளங்குது. இப்போ நாங்கள் அதை இல்லாமக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு போங்க. லுமெண்ட்ரி கலருக்கு கீழே இருக்கிற மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் ஃபெதரை கொஞ்சம் ஹை பண்ணுங்கள். நாங்கள் மாஸ்க் ஃபெதரை ஹை பண்ணினோன்னு உங்களுக்கு பார்க்கலும் இந்த கேரக்டரோட ஃபேஸ்க்கு மட்டும்தான் தாக்கிக்கிறோம், ஆனால் நாங்கள் வேறையா மாஸ்க் கொண்டு கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இங்கே விளங்குது இல்லை. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நாங்கள் அதை எப்படி இல்லாமக்கிறோன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்துட்டு மாஸ்க்கு கீழே இருக்கிற மாஸ்க் பார்த்துக்குவோங்க. மாஸ்க் பார்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கலும் இங்கே ட்ரெக் செலக்டட் மாஸ்க் ஃபார்வர்ட் டூல் அப்படின்னு நிற்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ப்ரீமியம் ப்ரோ தானாகவே அது வந்து அந்த கேரக்டரோட ஃபேஸை வந்து தானாகவே ட்ரெக் பண்ணி உங்களுக்கு சரியான அவுட்புட்டை தரும். இந்த ட்ரெக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான். டிப் நம்பர் 3, பேக்ரவுண்ட் பிளர். இப்போ நாங்கள் எப்படி அதை எடிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து அந்த மெயின் ஸ்மைலிங் வீடியோவே திருப்பி நீங்கள் உங்களோட சீக்வன்ஸ்க்கு எட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்க்கு வாங்க. இதில் நீங்கள் பிளர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஒன்றாவது இருக்கிற ஃபாஸ்ட் பிளரினையே கொடுப்போம். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த ஃபுட்டேஜ் முழுமையாகவே உங்களுக்கு பிளர் ஆகிருச்சு. நாங்கள் அப்படி பிளர் ஆக்கக்கூடாது. சரி, இப்போ நாங்கள் அதை எப்படி இல்லாமக்கிறோம்டா, நீங்கள் இப்போ ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வாங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலில் உங்களுக்கு பார்க்கலும் ஃபாஸ்ட் பிளரின் அப்படின்றது இருக்கும். அதில் உங்களுக்கு பார்க்கலும் பென் டூல் காணப்படும். அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த பிளரினஸ் லெவலை வந்து குறைப்போம். சரி, இப்போ நான் வந்து பிளரினஸ் லெவலை குறைச்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, நீங்கள் பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேரக்டர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மாஸ்கை வரையணும். சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் மாஸ்கை வரைகிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பித்த இடத்துலையே உங்களோட மாஸ்கை முடித்தா உங்களோட மாஸ்க் முழுமையாக முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் வந்து முழுமையாக மாஸ்கை பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பிளரினஸை பார்ப்போம் எப்படி நாங்கள் மாஸ்க் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த கேரக்டருக்கு தான் இது பிளர் ஆகிக்குது, நாங்கள் பேக்ரவுண்டை தான் பிளர் பண்ணணும். அதை எப்படி நாங்கள் இல்லாமக்கிறோம்டா, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த மாஸ்க் நிற்கும், அதுக்கு கீழே இன்வெர்டட் அப்படின்னு நிற்கும். இந்த இன்வெர்டடுக்கு சைடில் ஒரு பாக்ஸ் நிற்கும்.
இப்போ நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டடுக்கு சைடில் இருக்கிற பாக்ஸுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்க்கலும் இதோட பேக்ரவுண்ட் வந்து முழுமையாக பிளர் ஆகிருச்சு. இப்போ நாங்கள் இன்வெர்ட்டட் கொடுத்ததுக்கு பிறகு பேக்ரவுண்ட் பிளர் ஆகிருச்சு. ஆனால் இந்த ஓரத்துலலாம் ஃபெதர் ஆகிக்குது. அப்போ நாங்கள் அதை எப்படி இல்லாமக்கிறேன்டா, நீங்கள் வந்து இங்கே நினைக்கிற அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பீட் எட்ஜ் பிக்சல்ஸ் அப்படின்ட்டு ஒண்டிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த இடத்துல ஃபெதர் ஆகிக்கிறது இல்லாமல் ஆகிரும். சரி, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல நாங்கள் வந்து மாஸ்க் பண்ணிக்கிற எட்ஜஸ் வந்து இங்கே நிற்குது. அதை நாங்கள் ஏற்கனவே செஞ்ச மாதிரி நாங்கள் ஃபெதர் ஹை பண்ணுற நேரம் வந்து எங்களுக்கு அதை இல்லாமக்கிடலாம். இப்போ நான் வந்து ஃபெதரை ஹை பண்ணுறேன். சரி, இப்போ நாங்கள் ஃபெதரை ஹை பண்ணினதால நாங்கள் வந்து மாஸ்க் பண்ணிக்கிறோம் அப்படின்றது விளங்குதில்லை. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துலையும் நாங்கள் எங்களோட பிளர் வந்து இங்கே விளங்குது. இப்போ நாங்கள் அதை எப்படி இல்லாமக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் மாஸ்க் பார்த்துக்கிட்ட டொகுல் அனிமேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். சரி, இப்போ நான் இங்கே நீங்கள் இப்போ முழுமையாக மாஸ்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு போகிற அவுட்புட் இப்படி தான் வரும். டிப் நம்பர் 4, ரிமூவ் ஐடென்டிட்டி. இதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான். நாங்கள் வந்து ஏற்கனவே பேக்ரவுண்டை பிளர் பண்ணினோம். இப்போ ஒருத்தருடைய ஃபேஸை பிளர் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் அதுக்கு ஏற்கனவே நாங்கள் செஞ்ச மாதிரி இஃபெக்ட்டுக்கு வருவோம். ஃபாஸ்ட் பிளரின்னு இதுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து இதோட ரிப்பீட் எட்ஜ் பிக்சல்ஸ்னு கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட பிளரினஸ் லெவலை முழுமையாக லோ பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து ஃபாஸ்ட் பிளரின் வருவோம். அதுக்கு கீழே உங்களுக்கு பார்க்கலும் எலிப்ஸ் மாஸ்க்னு ஒன்றுங்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு மாஸ்க் வந்துக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கேரக்டரோட ஃபேஸை பிளர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது ஈஸியாகிக்கும் என்றதால நான் வந்து எலிப்ஸ் டூல் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து இதை இந்த இடத்துல இந்த கேரக்டரோட ஃபேஸ் மறைகிறதுக்கு மாதிரி நாங்கள் மாஸ்க்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து அந்த கேரக்டரோட ஃபேஸ்க்கு நாங்கள் மாஸ்க் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, நாங்கள் பிளரினஸ் லெவலை ஹை பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு ஹை பண்ணினோன்னு பார்க்கலும் இப்போ நாங்கள் ஹை பண்ணினோன்னு பார்க்கலும் உங்களுக்கு முழுமையாக அந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் எட்ஜஸ் காணப்படுது. நாங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மாஸ்க்குக்கு வந்து மாஸ்க் ஃபெதரை கொஞ்சம் ஹை பண்ணிடுவோம். சரி, இப்போ நாங்கள் இந்த கேரக்டரோட ஃபேஸை பிளர் பண்ணி அவரோட ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் பார்க்குற நேரம் அவுட்புட் இப்படி தான் வரும். டிப் நம்பர் 5, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். சரி, இப்போ நான் வந்து 2 ஃபுட்டேஜை வந்து நான் எட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் அந்த பீச் சீன் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை வந்து நாங்கள் எட் பண்ணுவோம். இப்போ எட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ நாங்கள் இந்த சீன்ட ஸ்கேயை தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அப்போ நாங்கள் ஸ்கேயை வந்து மாஸ்க் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வாங்க. ஒப்பாசிட்டிக்கு வந்து மாஸ்க் டூலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த ஸ்கேயை மாஸ்க் பண்ணணும். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கை எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதிக்கு நாங்கள் மாஸ்க் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து ஸ்கையை மாஸ்க் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து மாஸ்க்குக்கு கீழே இருக்கிற இன்வெர்ட்டரை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினதுக்கு போகிறோம் உங்களுக்கு பார்க்கலும் அந்த ஸ்கை இருக்கிற பகுதி முழுமையாக பிளக் ஆகிருச்சு. அதாவது இப்போ வந்து அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிருச்சு. சரி, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஃபுட்டேஜ் எடுப்போம். இப்போ நான் வந்து இந்த ஸ்கை ஃபுட்டேஜ் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த ஃபுட்டேஜே தான் முழுமையாக வருது. நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த அந்த பீச் சீனை வந்து அந்த ஸ்கை பேக்ரவுண்டுக்கு மேலே கொண்டு வருவோம். இப்போ மேலே கொண்டு வந்தோன்னு உங்களுக்கு பார்க்கலும். சரி, இப்போ நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தா அவுட்புட் இப்படி தான் வரும். டிப் நம்பர் 6, பிஹைண்ட் டெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த கேரக்டருக்கு பின்னுக்கு எங்களோட டெக்ஸ்ட் வரணும். அதுதான் நாங்கள் இந்த டிப்பில் செய்ய போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து அப்போ டெக்ஸ்ட் ஒன்று எழுதணும். டெக்ஸ்ட் ஒன்று எழுதிட்டு அதை நாங்கள் இந்த கேரக்டருக்கு பின்னுக்கு வர வைக்கணும். சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ டெக்ஸ்ட் எழுதுவோம். சரி, இப்போ நாங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு விஷுவல் ஐன் எழுதிட்டேன். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நாங்கள் வந்து டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல இந்த கேரக்டருக்கு முன்னுக்கு தான் இந்த விஷுவலை அப்படின்றது வருது, எங்களுக்கு இந்த கேரக்டருக்கு பின்னுக்கு தான் இந்த விஷுவலை அப்படின்றது வரணும். இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்டா, இதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராகன் ட்ராப் பண்ணினா டூப்ளிகேட் ஆகிரும். சரி, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த டிஸ்பிளே முழுமையாகவே இந்த ஃபுட்டேஜ் தான் வருது. இப்போ நான் வந்து இதை எப்படி இல்லாமக்குறேன்னு தெரியும், நாங்கள் வந்து மாஸ்க் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒபாசிட்டிக்கு வாங்க. ஒபாசிட்டியில் இந்த பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து மாஸ்க் பார்த்துக்கிட்ட டொகுல் அனிமேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமாக மூவ் ஆகிற நேரம் நீங்கள் அந்த இடத்துல அனிமேஷன் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து மாஸ்க் பண்ணுற நேரம் இந்த கேரக்டருக்கு பின்னுக்கு அந்த டெக்ஸ்ட் வருது. இது மாதிரி நீங்கள் முழுமையாக மாஸ்க் பண்ணினதுக்கு அப்புறம் அவுட்புட் இப்படி தான் வரும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விஷுவல் ஐ நேரம் நிறைவடைகின்றது. உங்கள் வியாபாரத்தை கற்கை நெறிகளை மற்றும் ஆன்லைன் வகுப்புகளை விளம்பரப்படுத்த விரும்புகின்றீர்களா? இன்றைய காலத்தில் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் அதற்கு சிறந்த வழியாகும். சமூக வலைத்தளங்களில் பகிரக்கூடிய வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட், யூடியூப் இன்ட்ரோ வீடியோஸ் மற்றும் அனைத்து வகையான வீடியோக்களையும் நாங்கள் வடிவமைத்து தர காத்திருக்கிறோம். தொடர்புகளுக்கு 0757844530 வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது visuali.lanka@gmail.com இமெயில் செய்யுங்கள்.